வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 511வது வாரம். இதுவரை நேயர்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராதவர்களுக்கு மிக நன்றிகள். எஸ்ஆர்எம் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் ரவி அண்ணன் அவர்களுக்கும், சிஓ மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், டெக்னீஷியன்கள் அனைவர்களுக்கும், எடிட்டர்களுக்கும், எங்களுக்கு தொடர்ச்சியாக விளம்பரம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விளம்பரதாரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். எப்பொழுதும் பேராதரவு கொடுக்கக்கூடிய ரசிகர் பெருமக்களுக்கு என்றும் மனங்கனிந்த நன்றிகள். இந்த வாரம் 18/8/2025 முதல் 24/8/2025 வரை, ஆவணி 2லிருந்து ஆவணி 8 வரை வர இருக்கும் மழைக்காலம் எப்படி இருக்குன்னு நிறைய கேள்வி. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கிரகங்கள் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்ததோடு அதிகமாக தான் இருக்கும். ஆண்டாண்டு காலம் பெய்ந்து கொண்டிருக்கிறது தான். ஆனால் இந்த வருஷம் கடுமையாக இருக்கும். கொஞ்சம் தூர்வாரினதெல்லாம் சரி பண்ணி இப்போவே தண்ணி வந்தால் நிற்காமல் போகிறதுக்கு அடைச்சல்கள் அடைப்புகள்லாம் சரி செய்கிறது கவர்மெண்ட் செய்து கொள்ள வேண்டும். புயல் சேதங்கள் வராமல் இருந்தால் போதும். ஏன்னா அடுத்த ஒரு 3-4 மாதங்களுக்கு சிக்கலே அதுதான். காற்றால், வெள்ளத்தால், கொடூரமான நிலநடுக்கங்கள்லாம் உலகத்தில் வருது பார்த்திங்களா. நம்ம நிலநடுக்கங்கள் சொல்கிறச்செல்லாம் ஆடி மாதத்தில் ஜப்பானில் போதும் அளவுக்கு சுனாமி எச்சரிக்கை வரும்னு நம்ம அது பஞ்சாங்கத்தின் குறிப்பை வச்சு சொல்கிறச்ச அது எப்படி வரும்ன்றச்ச திருப்பி எப்படியெல்லாம் வந்தது. அதுபோல தான் பலவிதமான சிக்கல்கள் சென்னைக்கே வருது. சென்னை ஒன்றும் பெருசு இல்லை, எல்லோரும் மக்கள் வாழக்கூடிய இடம் தான். நான் சென்னையில் இருக்கிறனால சென்னை பெருசு இல்லை. தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல், சவுத் இந்தியா முழுவதும் இல்லாமல், இந்தியா முக்கியமாக போர்கள் திருப்பி மூளாமல் இருக்கணும். ஏன்னா என்னுடைய கணக்குப்படி 31ஆம் ஆண்டு வரைக்கும் நிம்மதி இல்லை. அதில் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு திருப்பி போர் மேகங்கள், தீவிரவாத தாக்குதல்கள், அக்கம்பக்க நாடுகளுடைய சதியால் பாதிப்புகள், இதோடு இயற்கை பேரிடர்கள், இதெல்லாம் சதிகிதியெல்லாம் கண்டுபிடிக்கலாம். போர் செஞ்சால் நம்மளும் ஒரு கொண்டு போடலாம். இயற்கை தான். மலையில் கட்டினதெல்லாம் பிரச்சனை ஆகும்னு நம்மளும் சொல்லின்னு தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை வந்த பிறகு கூட மக்கள் திருந்துறதா இல்லை. மழை வெள்ளங்கள் வடியக்கூடிய இடத்துல தான் வீடு கட்டுறது. அப்புறமா எப்படி ஐயோ ஐயோன்னு தான் கத்தணும். நீர்நிலைகளெல்லாம் ஆக்கிரமிப்புகள். சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் கெஞ்சணும். இடித்து எல்லாம் தூக்கி போட்டாலும் திருப்பி ஆக்கிரமிக்கும். எல்லாத்துக்கும் பொலிட்டிக்கல் சாயம். இயற்கை சீற்றம் கொண்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லா இடத்துலையும். அதில் கர்நாடகா பெருசாக பாதிக்காமல் இருக்கும். தமிழ்நாடுக்கு கூட எல்லா பகுதிகளிலும் மழை வெள்ளங்கள், காற்றால் சேதம், அங்கங்கே புயல் உருவாகிறது. துறைமுகங்கள் இருக்கக்கூடிய, கடல் பகுதி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கவனமாக இருக்கணுன்றது தான் இந்த ஆவணி மாதத்தில் காட்டக்கூடிய விஷயம். பெண்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் இருக்குமா. சூரியனுடைய வீட்டில் சூரியன் கேதுவோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா பக்கத்துலேயும் உலகம் முழுவதும் பலவிதமான கஷ்டங்கள், இயற்கை பேரிடர்கள்,
வெளிநாட்டு சதிகள். அமெரிக்க அதிபருக்கு கெட்ட நேரம்னால ரொம்ப தப்பு பண்ணுவார் நம்ம மேலே. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தியிலும் சரி எல்லா ஊர்களிலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கேதுவுடைய அமைப்பில் சூரியன் வந்து உட்கார்ந்திருப்பது, சூரியன் சொந்த வீட்டில் இருந்தாலும் கேதுவுடைய அமைப்பில் கிரகண பாதிப்பு காணப்படும். ஏற்கனவே மீனத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம பேசுகிறோம். கும்பத்தில் ராகு இருந்து, ராகுக்கு குரு பார்வை இருந்தாலும் மற்ற வலிமை மிக்க கிரகங்களுக்கு குரு பார்வை கிடையாது. ராகு இருப்பது சனி வீடு போல், குரு இருப்பது புதனுடைய வீடு, மிதுனம். எல்லா விதமான பிரளயம் ஏற்படும், பலவிதமான சிக்கல்கள் காணப்படுமா, பஞ்சபூதத்தால் சேதங்கள் காணப்படுமா, தீவிரவாதம், யுத்தம், பூமிகள், நோய் தொந்தரவுகள், டெக்னாலஜி வளர்ச்சியெல்லாம் வந்துக்கினே இருக்கும். ஆனால் அதெல்லாம் ரசிக்க முடியாதா மக்களுக்கு? எங்கேருந்து ரசிக்கிறது? கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க, நர்வஸ் ட்ரபிளுக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க, எல்லாம் சொல்லிக்கின்னு தான் இருந்தோம். மருந்து வந்துக்கினே இருக்குது. கேன்சருக்கு தடுப்பூசிகள் வருகிறது, முதுகு தண்டுவடத்துக்கு வருகிறது, கிட்னிக்கே வேறு இயற்கை முறையில் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியால் டயாலிசிஸ் உடைய கருவிகள் வர ஆரம்பிச்சிச்சு, பொருத்தக்கூடிய கருவிகள் வந்துடுச்சு. பேஸ்மேக்கர் மாதிரி கிட்னிக்கு வந்துடுச்சு. எல்லா வளர்ச்சியும் வந்தாலும் மக்கள் ரசிக்க முடியாத அளவுக்கு இருக்குதுல்ல இயற்கை உடைய அமைப்பு. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ட்ரம்ப்பால் நிறைய கெட்ட நேரங்கள், அவருக்கு உள்ளூர்லேயே பெரிய எதிர்ப்புகள்லாம் வரும். ஆவணியில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிறைய சிக்கலுக்கு வருவார். இருந்தாலும் தான் செய்கிறது சரின்னு நிற்பார். அவரால் இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்குதோ ஃபஸ்ட்டு அவர் பாதிப்பை அவர் சரி பண்ணிக்கணும். எலன் மஸ்கோட நம்ம ஒன்றும் அவருக்கு நன்றி விசுவாசமாக இருக்க முடியாது. அவருக்கே அவர் என்ன காட்டினார்னு தெரியும். அப்போ இந்தியாவுக்கு ஏன் அவர் நன்றி காட்ட போகிறார்? முழு நேர வியாபாரி அவர், அதிபர் கிடையாது. நான் அரசியல் பேசலை. இந்த கிரகணத்தினுடைய அவருடைய ஜாதகம் தெரியும் எனக்கு. யாருக்கு வச்சாலும் அவர் இப்படி தான் இருப்பார். அதனால் இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. மக்கள் தான் தெய்வ பலத்தோடு நம்பணும். குலதெய்வத்தை கும்பிடுங்க. ஆவணி மாதம் நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய மாதம். எல்லா மாதமும் நல்லது தான். ஆனால் ஆவணின்னா ஒரு சிறப்பு. ஏன்னா ஆடி மாதம் நிறைய பேர் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆவணி மாதத்தில் நிறைய நல்லது பண்ணுவாங்க. எல்லா நல்ல நிகழ்ச்சிகளும் நடக்கும். அந்த சமயத்தில் இயற்கை பேரிடர்கள், இந்த விஷயம் ஏற்கனவே நான் சொன்னது தான், கொஞ்சம் அதிகமாகவே தமிழ்நாட்டில் இருக்கும். சவுத் இந்தியாவிலே நிறைய காட்டுது. வட இந்தியாவில் நிறைய பகுதிகள் நிலநடுக்கம் வெளியூர் நாட்டிலெல்லாம் பேசியிருந்தது. இந்தியாவுக்கு வரக்கூடாது. இந்தியா ஒரு ஷேக் பண்ணிட்டு போகக்கூடாது. ஏன்னா எதிரி நாடெல்லாம் விரும்புகிறான் ஏதாவது நடக்கணும்னு. ஆனால் அதுபோல் கிரக நிலை இப்போது ஆவணி மாதத்தில் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா. பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேகாரக்கத்தில் கௌரவத்துக்கு பங்கம் இல்லாமல், உடன் இருப்பவர்களெல்லாம் முழுதாக நம்பாமல், அரசியல், சினிமா, மீடியா, பெரிய பொசிஷனில் மிலிட்ரி, போலீஸு, சிஓவாக இருக்கக்கூடியவங்க, பெரிய மந்திரிகளாக இருக்கக்கூடியவர்கள்,
திடீர்னு ஏதோ ஒரு வலை நமக்கு எதிராக பண்ணுமா. சூரியனை ராகு பார்ப்பதும் சூரியன் கேதுவுடன் இருப்பதும் சர்ப்பத்தில் இருக்கிறனால திறமைகளை மட்டப்படுத்தி அவர்களுக்கு டென்ஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் எப்பயுமே பெண்கள் ஆஞ்சநேயர் வழிபாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நரசிம்மர் வழிபாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். விநாயகர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடெல்லாம் எல்லா காலகட்டத்திலையும் ஆவணி மாதத்தில் ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக ராகு கேதுக்குள் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய விஷயம் நல்லது நடக்கும், ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். அதுக்காக தான் இது சொல்கிறது. பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். கோபதாபம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். பெரும் தலைவர்கள் கூட ஆவணி மாதத்தில் கவனமாக இருக்கணும். சூரிய பலம் கிடையாது. இப்போ சூரியன் சொந்த வீட்டில் பலமாக இருந்தாலும் சர்ப்ப கிரகத்தில் இருக்கிறனால அரசியலில் புகழோடு இருப்பவர்களுக்கெல்லாம் பாதகம் வருமா. அதனால் அரசியல் தலைவர்கள், பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இயற்கை பேரிடர்கள், நிர்வாக சிக்கல்கள், வரி விதிப்பால் சிக்கல்கள், எதிரி நாட்டால் தொந்தரவுகள், தீவிரவாத அச்சுறுத்தல்கள் எல்லாம் நிறைந்து காணப்படக்கூடிய அமைப்பு இந்த அடுத்த டிசம்பர் வரைக்கும் காணப்படுவதை தான் நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதில் மட்டும் தெய்வ பலத்தை உடன் தான் பொறுமையாக கடையை பிடித்து அதிலிருந்து மீள்வதற்கு நல்லது நடக்கும். இப்பொழுது ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 18/8/2025 முதல் 24/8/2025 வரை இந்த வார நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். அதி அற்புதமான அமைப்பு. தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த அனுகூலம் பெரிய அளவுக்கு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் தொழில், உத்தியோகம், லாபம், சுபகாரியங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பயணங்கள், புதிய முதலீடுகள், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு நம்பிக்கை தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அதேபோல் ரொம்ப நாட்களாக கூட்டு தொழிலிலோ தனிப்பட்ட அடிமை தொழிலிருந்து வெளியில் வந்து தங்கள் திறமைகளை காட்ட வேண்டும் நினைத்து கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்கள் டக்கென்று செய்வது. 7.5 சனி, 7.5 சனியில் இருக்கிறோம், இப்படி ஆகும் அப்படி ஆகும்லாம் குழப்பிக்கொள்ளாமல் தூக்கத்தை கெடுத்து யோசித்து கொண்டே இல்லாமல் ஏதாவது ஒரு சிந்தனை வைத்து டிப்ரெஷனாக நீங்களே ஆகி வீட்டில் இருப்பவர்களிடத்தில் கோபத்தில் கத்தி, இல்லை என்றால் தனியாக முடக்கி நண்பர்களிடத்தில் பேசாமல், உறவினர்களிடத்தில் பேசாமல் ஏதோ தான் தோன்றித்தனமாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாமே அனுகூலமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடலை கண்டிப்பாக படிப்பதோ அல்லது கேட்பதோ ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மேஷராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கால்வலி, முதுகு வலி சம்பந்தப்பட்ட உபத்திரம் உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக வரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். லாபத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தத்தில் கோளாறு இல்லாமல் பார்த்துக்கொள்வது, இரத்தத்தின் மூலம் தொற்று நோய்கள் பரவக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருப்பது, வெளியிடம், தொழில் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம், புதிய முதலீடுகள் அனுகூலம், எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி, உத்தியோகத்தில் அதீதமான ஏற்றம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு வருவது, இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது, தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, பழைய கடன்கள் பைசல் ஆகிறதுக்கு, அதனுடன் வட்டி கம்மியாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடத்தில், இல்லை என்றால் ஏதாவது வீடு நிலத்தை விற்று நகைகளை விற்றாது செட்டில் செய்யலாம் என்று நினைத்த அமைப்பெல்லாம் நிறைவேறி அப்பாடா என்று மூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஏற்படும். தேகாரக்கத்தில் ரொம்ப நாள் தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு விஷயத்திற்கு மருத்துவமனையிலையோ மருந்துகள் மூலியமாகவோ அல்ல எளிய சர்ஜரி மூலியமாகவோ சரியாகக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது ரிஷபத்திற்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக இந்த வாரம் பெற்றுத்தரும். உத்தியோகம் நிமித்தம், தொழில் நிமித்தம், வியாபாரம் நிமித்தம், படிப்பு நிமித்தம் நிச்சயம் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை அதீத கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். தாய் வழி உறவாகட்டும், தந்தை வழி உறவாகட்டும் சிறிது அடக்கி வாசிப்பது ரிஷபராசியாக இருந்தால் நன்மை ஏற்படுத்தி தரும். உணர்ச்சி வசப்படுவதோ பதட்டப்படுவதோ இந்த நேரத்தில் கூடவே கூடாது என்பதை ரிஷபராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான காலகட்டமாக காணப்படுவது ரிஷபத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். சுபகாரியத்தில் தடைகள் இருந்தால் குலதெய்வ பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், ஏற்றத்தை பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். குரு வழிபாடு சகல விதத்தில் நன்மை. நவகிரக குருவாக இருக்கட்டும், மகான்களாக இருக்கட்டும், உங்களை வழிநடத்த செல்லக்கூடிய பெற்றோர்களில் யார் குரு இருந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. படபடப்பு, பால்பிட்டேஷன், முதுகு, அடிவயிறு போன்ற உபத்திரங்களை சரியாக கவனிக்காமல் இருந்தால் மிதுனத்துக்கு பிரச்சனைகள். குறிப்பாக பிபி பேஷண்ட் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். நல்லதெல்லாம் நடக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மகான்கள் தரிசனம் ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள்லாம் நிவர்த்தி ஏற்படுவீர்கள். மலை கோயில்கள், காசி போன்ற இடம், கேதார்நாத் போன்ற இடத்துக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் உங்களை வாங்கல் என்று போகலாமா என்று கைப்பிடித்து கூட்டி செல்லக்கூடிய அதிசயமெல்லாம் ஏற்படும். கடல் கடந்து பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உதாரணத்துக்கு முருகனுடைய மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகனுடைய கோயிலுக்கு செல்லக்கூடிய பிராப்தமெல்லாம் கூட வரக்கூடிய ராசிகளில் மிதுன ராசிக்காரர்கள் வருவார்கள். ஏற்றத்தை பெறுவார்கள். அரசு துறையை சார்ந்தவர்கள் அனுகூலத்தை பெறுவார்கள். அரசியல்வாதிகள் பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். பதவி உயர்வு ஏற்படும். இன்க்ரிமெண்ட் ஏற்படும். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக மிதுன ராசிக்காரர்கள் பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஆச்சரித்த அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில்
அற்புதமான ஏற்றம், சந்தோஷமான அமைப்பு நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். எல்லா காரியங்களிலும் ஜெயம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக துர்க்கை வழிபாடு சகல விதத்தில் நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருப்பதும், பற்களில் உபத்திரம் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் காது மூக்கு தொண்டையில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். சுபிட்சங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத நல்லது விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். புதிதாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய பிராப்தம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய முயற்சிகள் அல்லது ஏதாவது வித்து செட்டில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே செட்டில் ஆகும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் கூட உங்களை தேடி வந்து உங்களுக்கு உண்டான பெரும் பொறுப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். ஒதுங்கி இருந்த கடகராசிக்காரர்கள் லைம்லைட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். கடகராசிக்காரர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் டக்குன்று தைரியத்துடன் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களும் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அதீத கவனமாக ஆவணி மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் சிம்ம ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் ராசியில்தான் சூரியன் இருப்பதனால் உஷ்ணாதிக்க நோய்களை மிக கவனமாக கையாள்வதும், கட்டி, சரங்கு, ஸ்கின் அலர்ஜி, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், ஷோல்டர் பெயின் போன்ற விஷயத்திற்கு உடற்பயிற்சி தான் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நிறைய நீர் குடிக்கவில்லை என்றால் பாதிப்பு வரக்கூடிய நீர் நோய்கள், நீர் கடுப்பு எல்லாம் கண்டிப்பாக வரும். பெண்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். கணவன் விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டுவதும், மனைவியாக இருந்தால் மனைவி விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டுவதும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான அமைப்பு. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தேகாரக்கத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கையெழுத்திடக்கூடிய விஷயத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது முக்கியமான அமைப்பு. அரசு துறை, அதிகாரிகள் துறை அதீத கவனமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்யாத பழிபாவத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை பெரும் சிக்கலையோ பெரும் கஷ்டத்தையோ ஏற்படுத்திவிடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சிறிது காலங்கள் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுள்ளலாம். பொறுமையாக கையாள்வது நன்மை தரும். இளம் வயதை சார்ந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் ஏற்படும். பெற்றோர்கள், பெரியோர்கள் உங்களை தாங்கி நின்று உங்கள் குறைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். 24 வயது ஆன சிம்மராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பதும், காதல் அமைப்பாக இருந்தாலும், கணவன் அமைப்பாக இருந்தாலும், மனைவி அமைப்பாக இருந்தாலும் மனமிட்டு பேசுவது உங்களுக்கு நல்லது, அவர்களுக்கு நல்லது. உறவினர்களையோ நண்பர்களையோ தேவையில்லாத குழப்பத்திற்கு ஆட்படாமல் இருப்பது அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக உத்தியோகம், தொழில்
வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதை அட்ஜஸ்ட் செய்துவிட்டு செட்டிலாகி கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு பேப்பர் போடுவதெல்லாம் கூடவே கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக விநாயகருடைய வழிபாடு, துர்க்கையுடைய வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் நிச்சயமாக காணப்படும். எல்லா விதத்திலும் இந்த மாதம் முழுவதும் மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் தானமாக கொடுப்பவர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் நிச்சயமாக வராது. அலர்ஜி சம்பந்தப்பட்ட, தலைவலி சம்பந்தப்பட்ட, ஒத்த தலைவலி சம்பந்தப்பட்ட, காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம் என்ற ஏற்றத்திற்கெல்லாம் குறைவில்லாமல் நல்ல முன்னேற்றம் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. வியாபாரத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பது முக்கியமான விஷயமாக காணப்படுகிறது. நரசிம்மருடைய மந்திரங்களை கேட்பது, நரசிம்மர் கோயில்களுக்கு செல்வது சத்ரு ஜெயத்தை ஏற்படுத்தும். பழைய கடன்கள் பைசல் ஆவதற்கு உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் மிக சிறப்பானதாக சந்தோஷமாக இருக்கும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். அதே சமயம் திடீரென்று புதிதாக நட்பு உறவுகளெல்லாம் வந்தாலும் இந்த புதிய நட்பில் எல்லாவற்றையும் நம்பி சொல்லி தேவையில்லாத வம்புகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கன்னியா ராசிக்காரர்கள் பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனம், ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் முதலீடுகளில் கவனமாக இருப்பதும், ஷேர் ட்ரேடிங், இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறது, பெரிய முதலீடுகள் எல்லாம் அவசர கதியில் பண்ணுவதெல்லாம் மிக கவனமாக பார்த்துக்கொள்வது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்காரர்கள் வருவார்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 குரு பார்த்தாலும் ராகுவை நீங்கள் இந்த பாடல் சொல்வது குழந்தைகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் நிச்சயமாக தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நம்பிக்கையுடன் எடுத்துக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் பெரிய பொறுப்புகள், இன்க்ரிமெண்ட்டுகள் எல்லாம் வருவதும், சுபகாரியங்கள் குடும்பத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை, புது தொழில் தொடங்குவது, வீடுகளில் இன்டீரியர்கள் பண்ணுவதெல்லாம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய நம்பிக்கையும் நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம் என்ற ஏற்றத்திற்கு ஒரு குறையும் இல்லாமல் பெரிய சந்தோஷம், பெரிய ஆச்சரியம் ஏற்படுவது மற்றற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம்.
துலா ராசிக்காரர்களுக்கு காணப்படும் வயிறு சம்பந்தப்பட்ட அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், கண்டிப்பாக நரசிம்மரை பிடித்து கொள்வதும், நரசிம்மர் மந்திரத்தை சொல்லி கொண்டிருப்பதும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சுப்பிரமணிய புஜங்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய மந்திரமாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாரமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், இன்க்ரிமெண்ட்டுகள் நீங்கும். மாணவர்களுக்கு அரியஸில் இருந்த பிரச்சனையோ நீட்டில் இருந்த பிரச்சனையோ தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவர்கள் டக்குன்று நல்ல பொறுப்புகளுக்கு வருவதும், எல்லா அரியர்ஸும் க்ளீன் செய்வதும், அதே போல் எடுத்தவுடன் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகுறதெல்லாம் ஏற்படுவது ஆச்சரியமாக இருப்பது கண்கூடாக பார்க்கலாம். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மண் வாங்குவது, இன்டீரியர் பண்ணுவது, வீடை கட்டுவது போன்ற விஷயங்களெல்லாம் அனுகூலமும் சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். கொடுத்த வாக்கு அனுகூலத்தை தரும். திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். அபிராமி அந்தாதி படிக்க படிக்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படக்கூடிய கஷ்டங்களெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. தொழில் ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை நிச்சயமாக தரும். புதிய முதலீடுகள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி மனதில் தெளிவையும் மனதில் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் காணப்படுவது சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு இருந்த மன கஷ்டங்களும் எதாவது புரியாத ஒரு பிரச்சனைகளெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம். விருச்சிக ராசிக்காரர்கள் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த சிக்கல்கள் தீர்வது, இன்க்ரிமெண்ட் கிடைப்பது, ப்ரமோஷன் கிடைப்பது, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதற்கு போல் உங்களுடைய உரிமைகளை உரிமையாக கேளுங்கள், வெற்றி நிச்சயம் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக முருகரை பிடித்து கொள்வது செவ்வாயுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பயணங்கள் சந்தோஷத்தை தரும். உறவினர்கள் மத்தியில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் பணத்தாங்கல் தீரக்கூடிய காலகட்டம். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும், அகத்திக்கீரை இல்லாத உணவு கொடுக்க பெரிய சந்தோஷமும் பெரிய அனுகூலமும் நிச்சயமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக முதுகு, கழுத்து, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், பற்களை ஒரு முறை காட்டி விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும் மருத்துவத்தில். மற்றபடி எல்லா விஷயங்களும் பொறுமையாக சிறிது தடைகள் காணப்பட்டாலும் சந்தோஷமாக முடிக்கக்கூடிய அமைப்பும் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தில் பெரிய சந்தோஷங்கள் பெரிய அனுகூலங்கள்
நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனவருத்தங்கள் தீர்வதும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், கடல் கடந்து நல்ல விஷயங்கள் நடப்பதும், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் ஏற்படுவதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். வியாபாரத்தில் பெரிய சந்தோஷமும் அனுகூலமும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய காலகட்டம். விநாயகர் வழிபாடு சகல விதத்தில் ஜெயமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. கணக்கு வழக்குகள், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயத்தில், கமர்ஷியல் டேக்ஸ் போன்ற விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். அவரை நம்பினேன், இவரை நம்பினேன், கவுத்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்வது கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவது சாத்தியக்கூறான அனுகூலமான அமைப்பை பெற்றுத்தரும். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீர்வது சந்தோஷமான அமைப்பு தரும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், தொழிலில் எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் திடீரென்று ஆவணி மாதம் ஆரம்பத்திலிருந்து அதிகமான அலைச்சலோ அதிகமான மன வருத்தமோ காணப்படும். ஆவணி மாதம் முடிகின்ற வரையில் அனுமனை நம்பி, விநாயகரை நம்பி பொறுமை காப்பது மிக மிக முக்கியம். வார்த்தைகளில் கோபதாபம் வேண்டாம். பேப்பரை போடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். எந்த முடிவு எடுத்தாலும் ஆவணி மாதத்துக்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் மகரத்திற்கு நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக தான் உண்டு, வேலை உண்டு, 3 குரங்கு பொம்மைகளை ஞாபகம் வைத்துக் கொள்வது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களோ எது இருந்தாலும் வெள்ளை கொடி காட்டுவது கும்பத்திற்கு மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெண் தெய்வ வழிபாடு குடும்பத்தில் நிம்மதிகளை ஏற்படுத்தும். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கீழ் முதுகு தண்டுவடம் சம்பந்த உபத்திரம், ஷோல்டர் பெயின் சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். கோளார் பதிகத்தை படிக்க படிக்க சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் பெரிய நம்பிக்கை, பெரிய அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். வசந்த கால அனுகூலங்கள் வியாபாரத்தில் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு எடுக்கக்கூடிய முடிவு பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அனுகூலங்கள் நிச்சயத்துடன் சந்தோஷமாக பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரியங்கள் எல்லாம் ஆவணி மாதத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வது, வழக்குகளில் வெற்றி ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, தொடர்ச்சியாக இருந்த
மனத்தாங்கல் தீர்வது, உத்தியோகத்தில் ஏற்றங்கள் பெறுவது, குடும்பத்தில் குழப்பங்கள் தீர்வது, தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி எல்லாம் ஏற்படுவது, வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படுவதெல்லாம் அனுகூலமான காலகட்டம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் மேற்கொண்டாலும் இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரங்கள், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், லிவரில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் சனியுடைய தாக்கம் அதிகரிக்க செய்யும். உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படுவது. வேலைக்கிழமையில் 3-4:30 மணிக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி மனதார பிடித்த குலதெய்வத்தை மானசீக பிரார்த்தனை செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் நிச்சயமாக பெறுவார்கள். தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயமும் ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் ஆவணி மாதத்தில் எல்லா சிறப்புகளையும் எல்லா சந்தோஷத்தையும் ரொம்ப நாட்கள் குடைச்சல் கொடுத்திருந்த தேக ஆரோக்கியத்திற்கும் ஒரு சரியான தீர்வு கிடைக்கக்கூடிய மருந்துகளோ மருத்துவமோ சிகிச்சையோ நிச்சயமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோகம் ஏற்றம், அனுகூலங்கள், சிறந்த அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டத்திற்கு இந்த ஆவணி மாதம் இந்த வாரம் மீனத்திற்கு ஏற்படும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரையுள்ள ராசிக்காரர்களுக்கு 18/8/2025 முதல் 24/8/2025 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றிகள் பல, வணக்கங்கள் பல.